வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்படு நமக்கு தேவனச்செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே, உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன. குருகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன. சங்குகள் முழங்கும் ஒலி கேட்கிறது. நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன். எனக்கு நீ உன் திருவடியை காட்டு. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே, எனக்கு எளிமையான காட்சி தருபவனே, எம்பெருமானே, உறக்கம் நீங்கி எழுவாயாக என்கிறார் மாணிக்கவாசகர். மேலும் இந்த பாடலில் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்ற கருத்தையும் உட்கருத்தாக பதித்திருக்கிறார். பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது, கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும். இறைவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய திவ்ய சரித்திரத்தையும் மனதில் நினைத்து வழிபட்டால் நிச்சயம் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து. நன்றி, வணக்கம்.